நீ ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோ, டிடிவியை சேர்த்துக்கோ, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனையை கிளப்புனீங்கன்னா, ஓபிஎஸ்ஸை விட்டு வேடிக்கை பார்த்தாங்க 4 வருஷத்துக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு 9, 10 வருஷத்துக்கு முன்னால். இப்போ செங்கோட்டையனை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. அதுவும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. பிஜேபியோட எல்லா செயல்பாடுகளும் இங்கே தவறாக தானே போயிட்டுருக்கு. இவ்வளவு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் அவங்க கடைப்பிடித்ததில்லை. அது நல்லது தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அது அவங்களுடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையை தான் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடம் கற்பதாக தெரியவில்லை. இபிஎஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பெண்ட் பண்ண வைக்க முடியாது. ஆனால் அழுத்தம் கொடுப்பார்கள். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க சொல்லி கண்டிப்பாக அழுத்தம் கொடுப்பார்கள். இல்லைன்னா இன்னைக்கு என்ன காரணத்துக்காக அமித்ஷாவை பார்க்குறாரு? சிபிஆரை பார்த்தது வைஸ் பிரசிடென்ட்டு இப்போ ஓகே வாழ்த்து தெரிவித்தா. எதுக்காக இங்கேருந்து போய் எடப்பாடி அமித்ஷாவை எதுக்கு பார்க்குறேன்? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பிக் பாக்கெட் நிறையா அடிக்கிறான், ஈவ்டீசிங் கேஸ் நிறையா நடக்குது தமிழ்நாட்டில், தாலி எடுக்கிற கேஸ் நிறையா நடக்குது, சீட்டிங் கேஸ் நிறையா நடக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படியா தடுக்கணும். பாரில் நிறையா லைசன்ஸ் இல்லாமல் பார்லாம் இருக்குது. இந்த கோரிக்கை வைக்க போயிருக்காரா? கண்டிப்பாக கிடையாது. அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்க்குறாருன்னா ஒன்றே ஒன்று தான், அழைத்து போய் பார்க்கிறார். கூட்டணியை ஒன்றா இருங்க, எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு அவர் வலியுறுத்த போகிறாரு. இவர் முடியாதுன்னு தான் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சு.